வணக்கம் மேடம். வணக்கம். மேடம், தமிழகத்துல இப்போ புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு தாவைக்கா. இதுல வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இன்னமும் அந்த தீராத பிரச்சனை வந்து தொடர்ந்துட்டே இருக்கே. நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? தீராத பிரச்சனைனாக்க பெண்களை நோக்கி தான் எல்லாமே நடக்குது. பாலியல் வன்கொடுமையில இருந்து எல்லாமே வந்து தொடர்ந்துட்டே இருக்கே. நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? ரொம்ப மிகவும் வருத்தமாக இருக்கு. இதில் நம்ம சொல்ல வேண்டியது, அவங்க ஆட்சிக்கு ஆரம்பித்து 15 நாள் 2 வாரம் தான் ஆகுது. இன்னையோட நேற்றுக்கு சாட்டர்டே சண்டே செக்ரட்டரியேட்டுக்கு தலைமைச் செயலகத்துக்கு தலைவர் போகலை. முதலமைச்சர் அவர் கேட்டானாக்க ஹாலிடேஸ் கிடையாது, அவர் வீட்டில் வேலை பண்ணியிருந்திருக்கலாம். அவர் என்ன வந்தோன்னா அதிரடியாக அவருடைய முழக்கமே திமுகவுக்கு எதிராக இவங்க பிரச்சாரம் செஞ்சதே, ரீல்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டதே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவில் இருக்குது, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் தமிழ்நாடு பயணிக்குது, மக்கள் நிம்மதியாகவே இல்லை, வெளியில் வர முடியல அப்படிலாம் சொல்லிட்டு, இந்த மார்ச் 9ஆம் தேதி கூட அந்த விளாத்திக்குளத்தில் அந்த +2 படிக்கிற மாணவி இயற்கை உபாதை வந்தபோது அந்த கொடிய தர்ம முனீஸ்வரன் அந்த கொடுங்காரம் அந்த குழந்தையை கற்பழித்து 9ஆம் தேதியில் 11ஆம் தேதிக்கு அந்த பொண்ணு பிணமாக எடுக்கப்பட்டாங்க. அது குறித்து பெரிய அளவில் தூத்துக்குடியில் பிரச்சாரம் செஞ்ச போது பெரிய அளவில் அட்டாக் கொடுத்தாரு தற்போதைய முதலமைச்சர். யாரை நோக்கி? முந்தைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்லாம் பற்றி சட்ட ஒழுங்கு இதுதானா சந்தித்து இருக்குதுங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் பல விதத்தில் கொடூரமாக பேசி இது பண்ணார். ஷார்ப்பாக அட்டாக் பண்ணுற மாதிரி, மக்களை கவர மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தான் கூட்டம் ஜாஸ்தி. அந்த தூத்துக்குடியோட பிரச்சாரம் தான் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது இப்போ இருக்கிற ஆட்சிக்கு. அப்போ தான் அவன் பெரிய அளவில் அடிச்சு விட்டார். ஏன்னா அப்போ தான் ரீசெண்டாக இந்த விளாத்திக்குளம் சிறுமியோட கொலை நடந்தது, +2 மாணவி. இது இன்றைக்கி அதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 73 விசாரணையில் 73 பேர் விசாரிக்கப்பட்டு 76 நாளில் இன்றைக்கி டபுள் மர்டர், டபுள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு, தூக்கு தண்டனை, இரட்டை தூக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க. இன்றைக்கி இப்போ தான் சற்று முன்னேரத்துக்கு வந்திருக்கு. அது டீட்டெயிலாக இன்னும் வெளியில் வரல. அப்போ என்ன தெரியும்? ஸோ குறுகிய காலத்தில் இப்போ சட்டம் தன் கடமையை செய்த மாதிரி நீதிமன்றங்கள், அதுவும் என்ன ஹைகோர்ட் டைரக்ஷனால் வேகமாக எடுத்தாங்க. ஏன்னா இந்த 4 நாளில் இது யாருன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி ஹைகோர்ட்லலாம் இதை சுவமோட்டோவை எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையானது கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் தான் தீவிரத்தை காட்டி அவங்க எஸ்கேப் ஆகி திருப்பி தானே சரண்டர் ஆகி உள்ளே போனதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சாங்க, ஒரு சிசி ஃபுட்டேஜை வச்சு. அதுக்கு அப்படி ஒரு அலப்பறை பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு அவல் கிடைச்ச மாதிரி பல குற்றங்களை புரிஞ்சுட்டு இன்னைக்கு ஆட்சியிலேருந்து அகற்றப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு உட்காந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் கொடுக்கறது பாருங்க, 15 நாள். என்னது, இந்த ஆட்சிக்கு 15 நாள் தான் ஆகுது. அவங்க 15 நாளில் என்னென்ன நடந்திருக்குங்கிறத இன்னைக்கு மீடியாவில் பேசுகிறாங்க. எவ்வளோ ரெட்டை கொலைகள் எவ்வளவு, அப்புறம் மது போதையில் நடந்த கொலைகள் எவ்வளவு, அப்புறம் செக்ஸுவலாக அதாவது பாலியல் தொந்தரவுனால இறந்த கொலைகள் எவ்வளவுன்னு. மது போதையில் 12 கொலைகளாம், அதாவது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டில் 19. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது எந்தெந்த ஊர்லனாக்கா கணக்கு கொடுக்குறாங்க. கோவையில் 6, சென்னையில் 6, தூத்துக்குடியில் 5, திருவண்ணாமலையில் 5, அப்படியா கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இது இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ஏன்னா இப்போ இந்த ஆட்சி 15 நாள் தான் ஆகிறதுனால நேஷ்னல் கிரைம் ரெக்கார்டுங்கிற பியூரோங்கிறது அப்டேட் ஆகலை. அதில் நமக்கு தெளிவாக பொது வெளியில் வரல. உடனே இவங்க எதிர்கட்சியாக இருக்கிறத கணக்கு எடுத்து இப்போ கொடுத்துட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு மீடியாவில் பேசுகிறாரு. அதை எப்போதும் போல் திமுகவுடைய ஜாலராவாக இருக்கிற மீடியாக்கள் பேசுது. யாராக இருந்தாலும், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும், மக்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கு அவங்க எல்லாருமே பதில் சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கி 15 நாள் தான் ஆகுதுங்கிற ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா இவர் ஆட்சிக்கு பதவியேற்ற அன்றைக்கே என்ன சொன்னாங்க? சிங்கப்பெண் அதிரடிப்படை, பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொல்லி முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? வாக்குறுதி கொடுத்து என்னங்க ஆச்சு? கோவையில் ஒரு 10 வயசு சிறுமி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் ஒரு பிணமாக கைப்பற்றப்படுகிறாள். அப்போ அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை என்னன்னாக்கா, அந்த இறந்து போன குழந்தைக்கு நம்ம கடங்க கற்பிக்கக்கூடாது. அவங்க தாய் குறிபோதையில் இருந்ததாகவும் தந்தையும் குறிபோதையில் இருக்கிறதாகவும், அப்போ அவர் கூட பழகின 15 நாள் பழகின பையன் இந்த கார்த்திக்கோ இன்னொருத்தர் சேர்ந்து அதை பொண்ணை கடத்திக்கிட்டு போனதாகவும் மோகன் நினைக்கிறேன், கடத்திட்டு போயிட்டு அவங்க கொலை பண்ணிட்டு தூக்கினாங்க. அப்போ அந்த அளவுக்கு பெத்த தாயே அலட்சியமாக இருந்தாலும் இன்றைக்கி என்னன்னாக்கா என்னுடைய அனுமதி இல்லாமல்
குணத்தை வந்து இந்த பிரேதத்தை வந்து முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மா தனியாக கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது முன்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடந்த அந்த குடும்பங்கள் துன்புறும் போது யார் விடிய விடிய அவங்க வந்து போராட்டம் நடத்தி தான் அதுக்கப்புறம் ஃபாலோ அப்பாக இதெல்லாம் பிடிச்சாங்க. அப்போ பாலியல் தொந்தரவோ இந்த மாதிரி இருக்க குழந்தைங்க, பச்சை குழந்தை, அவரும் ஒரு தகப்பர், தற்போது இருக்கிற முதலமைச்சர் ஒரு தகப்பர், ஒரு பெண் இருக்கு, அவருக்கு பெண்ணு இருக்கு, ஆணும் இருக்கு. அப்போ அந்த மாதிரி தன்னுடைய பெண்ணா நினச்சி பேசணும்னாக்க என்ன பண்ணியிருக்கணும், இவங்க ஃபோன் கால் அவருக்கு தொலைபேசியில் அங்கே இருக்கிற அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சரும் இன்னொரு விக்னேஷ்கர் இன்னொரு அமைச்சர் இருக்கார் கோயம்புத்தூரில், அவங்கள போய் பார்த்ததாகவும் உடனே அவங்க ஃபோன் போட்டு முதலமைச்சருக்கு கொடுத்ததாகவும் முதலமைச்சர் அவங்களுக்கு ஒரு அமைதியாக வந்து ஒரு மன ஆறுதல் சொன்னதாகவும் சில வாக்குறுதிகளை கொடுத்ததாகவும் சொல்லி யாரோ ஒருத்தர் வயசானவங்க அவங்க மூஞ்சி கூட சரியாக தெரியல அந்த டிவிலலாம் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கேட்குறோம், நார்மலாக நீங்கள் பின்காலத்தில் பாருங்கள் இந்த உரையாடல் இருக்கு இல்லையா, அந்த உரையாடல் வந்து வைரலாக உடனே போடுவாங்க. நான் முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசினார், எதிர்கட்சி தலைவர் தொடர்பு கொண்டு பேசினார், அது மாதிரி ஒரு இன்னொரு கட்சிகளை சேர்ந்த தலைவர் வந்து பேசினாங்க அப்படின்னு உரையாடல் வரும். டெலிஃபோனில் பேசுகிற உரையாடல் வந்து கரெக்டாக லைவாக காட்டுவாங்க. ஆனால் இங்கே வந்து சொன்னாங்களே தவிர அவரோட உரையாடல் அவர் குரலே நம்ம கேட்கல. அப்போ இந்த உண்மைத்தன்மை எப்படி? உண்மையாக பேசினாரா, சொல்ல வைக்கப்பட்டாங்களா, இது என்ன அர்த்தம்? எவ்வளோ தூரம் இருக்குது சேலம்? இப்போ இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவங்க சொந்த ஊரில் கிராமத்தில் புதைக்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ இருக்கிற பாஜகவினுடைய மாநில தலைவர், நமது மத்திய இணை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் அங்கே போய் பார்க்குறாங்க அந்த குடும்பத்தை. அந்த பார்க்குறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு மத்திய அரசு திட்டத்தின் கீழே பிரதமர் மந்திரியோட வீடுகள் வசதிகளை நான் கட்டாயம் வாங்கித்தரோம், கவலைப்படாதீங்க அப்படிலாம் உறுதிமொழி கொடுத்துட்டு வரத விஷுவல் ஓடுது. இன்றைக்கி எல்லா பத்திரிகைகள் இதெல்லாம் வருது. ஆனால் இன்னைக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணித்தர சொன்னானாக்க ஏன் முதலமைச்சருடைய குரல் நம்ம பொதுமக்கள் கேட்டிருக்கலாமே, அவர் ஆறுதல் கூறுறதா? அப்போ பொதுமக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லையா? சிங்கப்பெண் அதிரடி பெண் அடி வந்து வந்து அமைச்சிருக்காங்க. முதல் ஒரு ஃபேஸாக எத்தனை பேரை வச்சு அமைச்சிருக்காங்க பாருங்க. ஒரு ஐஜி, 2 எஸ்பி, ஒரு ஐஜி, ஒரு எஸ்பி, 2 டிஎஸ்பி, 4 இன்ஸ்பெக்டர், 8 சப் இன்ஸ்பெக்டர், அதை தவிர 20 பேர் வேற வேற ரேங்க்ல அமைச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? முக்கியமாக ரிப்பீட்டடாக 4-5 இடத்துல தான் கொலைகள் ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு இளைஞர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது காரணம் என்னங்கிறது கேட்டால், அந்த காலத்தில் சித்திரை திருவிழா போது அவங்க பெண்கள் அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு பர்சனல் இதனால் கொலை நடந்திருக்கும் அப்படின்னு எடுத்தோடனே ஒரு கோணத்தை விசாரிக்காமே முதல்ல வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. யார்? போலீஸு அப்படின்னு சொல்லிட்டாங்க, பூசி முழுகிற மாதிரி. சரி, அப்போ நீங்கள் வந்து டாஸ்மாகை வந்து கடைகள்லாம் மூடுறோம் குறைக்கிறோம் சொன்னீங்க. டாஸ்மாக் குறைச்சி என்ன பண்ணீங்க? ஆனால் முதல்ல இன்றைக்கி டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. என்ன அப்போ என்ன சொல்கிறாங்க? கடை அகற்றப்பட்டாதான் டாஸ்மாக் முன்பு அமர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. யார்? டாஸ்மாக் கடை திறக்கணுமா? திறக்க விடாமல் பொதுமக்கள் ஒரு பக்கம், இந்த ஊழியர்கள் தனக்கு வேறு இடத்துல வேலை கொடுக்கணும், அதை வந்து திறக்கணும். ஏன்னாக்கா இந்த 10 ரூபா கொடுத்து பாட்டில் திருப்பி வாங்கணும், ஹைகோர்ட்டை சொல்லியிருக்காங்க இல்லையா, அது குறித்து போராட்டம். இது என்ன டாஸ்மாக் கோயிலுக்கு பக்கத்துல எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இப்போ என்ன மண்டக்குளத்துங்கிற ஊரில் இருக்கிற, திருவண்ணாமலையில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற வந்து பெண்கள் இன்றைக்கி வந்து இப்போ பொதுமக்கள் இறங்கி பெண்கள் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. கடைகள் மூடப்படலை. அப்போ சொன்ன நீங்கள் அறிக்கை வந்து சரியாக செயலாக்கம் இல்லைங்கிறது மக்கள் வந்து பார்க்குறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இவ்வளோ பேர் ரேங்கில் வந்து கொடுத்த இவங்களுக்கான ஃபண்டு கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்துக்கு. அந்த ஃபண்டில் இவங்க செயலாக்க போகிறாங்க. அப்போ என்ன நடக்க போகுது நமக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மே 21 இந்த குழந்தைய காணும் கொல்லம்பட்டியில் இது பண்ணுறாங்க, அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க, அடக்குறாங்க. இதோட முடிஞ்சு போடும். இன்றைக்கி 2 நாளைக்கு பேசும் பொருளாவது மறைஞ்சிடுவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி திசை திருப்பது எப்படிங்கிறது இவங்களும் கையாளுவாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா அப்போ என்னதான் முடிவு? 15 நாளில் இன்றைக்கி கொடுக்குற கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 12 + 19 + இதனாக்கா கூட்டினாக்கா கிட்டத்தட்ட 40 ஒரு 30-40 கொலைகளுக்கு வேலை போயிருக்கு. இன்றைக்கி பாருங்கள், இப்போ இந்த பேப்பரை எடுத்தோம்னாக்கா படிக்கிறதுக்கே நமக்கு வேதனையாக இருக்குங்க. திறந்து பார்த்தானாக்கா நள்ளிரவில் மின்வாரிய அதிகாரியின் வீட்டு கதவை தட்டி மிரட்டல். எண்ணூரில் சென்னையில் 14 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 7 மினிஸ்டர்கள். என்ன அந்த பக்கம் மரியம் வில்சன்கிற ஒரு ஆர்கே அந்த பகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவர் இன்னைக்கு நிதியமைச்சர். இது நடக்கிறது வந்து எண்ணூரில் மிரட்டுறாங்களா கதவு தட்டி. அப்போ ராத்திரி பீட் என்னாச்சு?
ராத்திரி பீட் இப்போ எங்கே நடக்கிறது? ஏன்னா முதலமைச்சர் போகும்போது இப்போ நாங்கள் கேள்விப்பட்டது, அவருடைய ரூட்டுக்கே வந்து 400 போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து இறங்குறாங்களாப்பா அந்த அவருடைய ரூட்டில். அப்போ 400 அங்கே போனால் இங்கே யார் பார்ப்பாங்க? இதுதான் இப்போ மிரட்டுறாங்க சொல்கிறாங்க. அது கரெக்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து மின்வாரிய ஊழியர் போர்வையில் வந்து சிறுமியிடம் அத்துமீறலாம். யார்? எங்கே நடக்குது? அம்பத்தூர். அதுவும் சென்னை. எங்கே? அம்பத்தூரில். அப்போ அம்பத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ யார்? அவங்க வந்து போலீஸை பற்றி ஏன் கண்ட்ரோல் பண்ணலாம்? அது குறித்து ஏன் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதெல்லாம் டைட்டில்? இதெல்லாம் சென்னையில் நடக்கிற விஷயங்க ஆச்சா. ஏன்னா சென்னை தான் தலைநகரம், அது முதலமைச்சர் வாழும் பகுதி. இங்கே தான் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக இருப்பேன். நான் நேர்காலத்தில் ஜன ரெவ்யூலாம் நடப்பேன்னு சொன்னார். இன்றைக்கி என்னது இன்னும் ஒன்று என்ன நடக்குதா தெரியல. அதுக்கப்புறம் பாருங்கள், வீட்டை வந்து பேசன் பிரிட்ஜ், இதுவும் சென்னையில் இருக்கிறது மட்டும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வரேன். கடனை தந்து வீட்டை அபகரிக்கிறதுக்கு முயன்ற பேர் 4 பேர் வந்து வழக்கம். இது எப்படி அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு வந்து மிரட்டப்படுறாங்க. அதே மாதிரி திமுக செம்பியங்கிறது பெரம்பூரில் முதலமைச்சர் வெற்றி பெறாரு. அவருடைய பெரம்பூர்லேருந்து குளத்தூருக்கு போகிற வழியில் நடுவில் இருக்கிற ஒரு 1.5 கிலோமீட்டர் அங்கே இருக்கிற தூரம் தான் செம்பியத்தில் திமுக நிர்வாகி வீட்டில் 35 சவரன் நகை திருட்டு. இவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் யாருது? முதலமைச்சருது. இதுக்கு மேலே நம்ம படிச்சுக்கிட்டே போனால் நமக்கு மனசு வலிக்குதுங்க. எவ்வளவு பாருங்க, இது வரைக்கும் ஒரு பேஜிலேயே கிட்டத்தட்ட 7-8 கொலைகளுக்கு மேலே காடு இன்றைக்கி நடந்த சமாச்சாரம். அதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து ஒருத்தர் திரும்பி வராரு, மாஜி ராணுவ வீரர். அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. என்ன ப்ரெஷர்? அப்போ என்ன அவரை யார் மிரட்டினாங்க கேட்டானாக்கா, விளாகத்துக்குள்ளேயே விமான இருக்கிற பிரச்சனைகளை வந்து யாரோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சியா. இந்த மாதிரி ஒரு நல்ல சமாச்சாரமே எங்கே இல்லை. மாநகராட்சி வாகனத்தில் பேரிட திருட்டு எங்கே? மதுரவாயில். நான் சொல்கிறதெல்லாம் பார்த்துங்க, சென்னையை சுற்றியே இப்படி நடக்குது. மாநகராட்சி வாகனத்திலேயே பேட்டரி திருடிட்டாராம். ஏங்க அந்த அளவுக்கு கண்காணிப்பா? இப்போ பொது சொத்துங்க, அதில் திருட்டுக்கு கைது மதுரவாயில். அப்புறம் போதைப் பொருள் கடத்திய வட வாலிபர்கள் கைது. போதைப் பொருள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கோம், படை கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். என்னாச்சு? கிண்டியில். இதெல்லாம் இன்னைக்கு நடந்து எவ்வளோ போருங்க. அதே மாதிரி செம்பியத்தில் மூதாட்டியிடம் செயின் பறிப்பு ஆந்திர வாலிபர் சிக்கினார். அப்போ போலீஸ் பீட் என்னாச்சு ஆச்சா. அதுக்கு அடுத்தது பாருங்க, இது குற்றத்தடுப்பு நடவடிக்கை சம்பந்தமாக 84 பேர் கைதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்புறம் வசூலில் கவனம், பராமரிப்பே இல்லை. நந்தன ஜோதி மக்கள் வந்து அவதி, ஏன்னா கரண்ட் இல்லை, இருட்டில் இருக்காங்க. அப்புறம் மது குடிச்சிட்டு பணம் தரலன்னு சொல்லி மனைவி மீதே கணவர் தாக்கு. இது இதில் மதுரவாயில். ஸோ 1, 2 மதுரவாயில் 2 படிக்கிறோம், கிண்டியில் 1, செம்பியத்தில் 2. அப்புறம் இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டடாக வந்திருக்கு. ரிப்போர்ட்டடாக இல்லாமல் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்புறம் போலீஸ் வாகனத்தில் இறந்த வாலிபரின் பெற்றோருக்கு 25 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போடுது. அது யாருது? போலீஸ் வாகனத்தில் நடக்குது. இப்படியாக விடுதியில் சேர பயந்து மருந்து ஓட்டம் யாருங்க? வில்லிவாக்கத்தில். யாருடைய தொகுதி? நம்ம இவருடைய தொகுதி. அந்த குழந்தைய இன்னும் கண்டுபிடிக்கல. எங்கே? நம்ம ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அவருடைய தொகுதி. அப்படியாக அப்புறம் வந்து பாருங்கள், முதியோர் சிறுவர்கள்லாம் வந்து அதாவது பராமரிப்பு என்ன? திருமங்கலத்தில் மேடை சரியாக அமைக்காதனால வாக்கிங் போகிற சிறுவர் குழந்தைங்களாம் கீழே வழுக்கி விடுறாங்க. இதுலேயும் சிவிக் கம்யூனிட்டிஸும் இல்லை. மாணவி குளிப்பதை வந்து படப்பையில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்களாம். ஃபோட்டோ எடுத்து கைது பண்ணியிருக்காங்க. இது என்ன பாருங்க, இவ்வளவு வந்து வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. இத்தனையும் படித்து காட்டிருக்கோம், இத்தனையும் ஒரு இன்னைய பேப்பரில் இன்றைக்கி வந்திருக்குது. அதாவது என்ன அர்த்தம்னாக்கா, எங்கே பார்த்தாலும் கிரைம்ங்கிறது அந்த ஹையர் ரேட்டு இல்லை, மறுக்க முடியுமா? இன்றைக்கி கேட்டானாக்கா போலீஸ் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தாண்டி நம்ம என்ன சொல்ல வரோம்? எல்லாம் நடக்குது, ஒரு துக்க சமாச்சாரம். அப்படி இருக்கிறச்ச என்ன பண்ணுறாங்க? அதை பற்றி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறச்ச அதை சேர்ந்த ஒரு ஐஜி, அதாவது மேற்கு மண்டலம், அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? அவங்களும் ஒரு பெண்மணி. அந்த குழந்தை இறந்தது ஒரு குழந்தை, பெண் குழந்தை. அந்த தாய்ங்கிற ஸ்தானத்தில் இருக்காங்க அந்த அம்மா சிரிக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்க? லைவில் போகுதா இல்லைங்கிறத கண்டுபிடிக்க தெரியல போல் இருக்கு. பக்கத்தில் இருக்கணும் சிரிக்கிறாங்க. ஒரு அந்த நினைச்சாலே நமக்கே சோகம் வருதுங்க. கண்ணெல்லாம் இருந்து போய், ஐயோ அந்த குழந்தையோட வாழ்க்கையை இப்படி முடிச்சுட்டானுங்களே பாவிங்க, அப்படி கோபம்லாம் திட்டுறோம் வீட்டில். ஏன்னா நம்மகிட்ட குழந்தைகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கோபமும் வேகமும் இல்லைங்க. அவங்க சிரிக்கிறாங்க. இந்த அளவுக்கு தான் காவல்துறை அதிகாரிகளே இருக்காங்கனாக்க, அப்போ பொதுமக்களுக்கு என்னங்க நம்பிக்கை வரும்? அப்போ பொதுமக்களுடைய உயிர் போகிறது அவங்களுக்கு நக்கலாக இருக்கா, கிண்டலாக இருக்கா?
இப்போ முதலமைச்சர் கேட்டு தானே அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை? இது வந்து வட மாநில வரைக்கும் இந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு, ஒரு இது எதிர்வினையும் கொண்டு வருது. அப்போ இந்த அம்மா மேலே இன்னைக்கு என்ன நடவடிக்கை கேட்டால் ஒரு மேக்ஸிமம் என்னென்ன வெயிட் லிஸ்ட்டில் வைக்கிறாங்க, சஸ்பென்ஷன் கொடுக்கறது இல்லை. இவ்வளவு கேவலமாக போகுது நிலைமைனாக்க 15 நாளில் இவ்வளோ நடக்குதுனாக்க மீதி நாட்கள் எவ்வளோ போகுங்கிறத நம்ம பார்க்கணுங்கிறது நம்மளுது. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஏன்னாக்கா அவங்களுக்கு என்ன வருது, ஆட்சியை தக்க வைக்கணும். எதிர்கட்சி திருமாவளவனை எப்படி உள்ளே கொண்டு வரணும், அவருக்கு என்ன பதவி கொடுக்கணும். இன்னைக்கு திருமாவளவனுக்கு ஒரு கேள்வி, இன்னைக்கு பதவி வாங்கிட்டாரு, நாங்கள் பதவியில் ஆசை இல்லை, பதவி வெறியர்களில் அதிகார வெறியர்களில் அப்படிங்கெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு அதிகார வெறியத்தில் போனாங்களே தவிர இந்த குழந்தை இருந்ததோ இவ்வளவு கிரைம் நடக்கிறதோ அதை பற்றி ஒரு வார்த்தை ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்து பேசியிருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும். எப்போதும் போல திமுகவுக்கு ஜால்ராவா பேசுவார், இப்போ தாவேக்காக பேசுகிறாரு. ரெண்டு தான், திமுக தாவேக்கா. ஸோ இவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், ஆட்சியில் இருக்கணும். முன்ன ஆட்சியில் எல்லாமே பணம் சம்பாதிக்கிற மாதிரி அதிகாரத்தில் இருந்தாங்க, இப்போ அதிகாரத்தையும் உள்ளே இருக்காங்க. அதனால் அந்த பணமும் வருது. இப்போ அவங்கள முறைச்சிக்கிட்டானாக்க விஜய் அவர்கள் இல்லைங்க நீங்கள் வேண்டாங்க, நாங்கள் வேறு யாராவது பார்க்குறோங்க அப்படின்னு சொல்லி நான் ஆட்சியை சரண்டர் பண்ண சொல்லிட்டா இந்த பதவி போயிடும். இன்னொரு குற்றப்பின்னணியில் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து இப்போ அவருடைய அமைச்சராக இருக்கிற திரு வன்னியரசன் மேலே இரட்டை கொலை வழக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் இருக்க பாதிக்கப்பட்டவர் அவர்னு சொல்லிட்டு அந்த கருத்து ஓடுது. அதே மாதிரி மரியம் வில்சன், அவர் நிதித்துறை அமைச்சர், அவர் பேர் என்ன ஓடுது, அவர் வந்து குடும்ப தகராறோ என்ன தகராறோ, நான் வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா அவர் வந்து இப்போ குடும்ப தகராறோ எந்த தகராறோ ஒரு உருளைக்கட்டையை எடுத்துட்டு அடிக்கிற இது வந்து வயலாது. இப்போ குடும்பத்திலேயே இவ்வளோ ரவுடித்தனம் பண்ணோம். இன்னைக்கு இந்த மாநில இது வந்து வட இந்தியாவில் ஹிந்தியில் ஷார்ட்ஸாக போதுங்க யூடியூப்பில். அப்படி இருக்கிறச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்போ அவர் இன்னைக்கு வந்து அமைச்சராக வந்திருக்காரு, ஸோ நிதி அமைச்சராக வந்திருக்காரு. ஸோ நிதி அமைச்சகத்தில் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டுக்கு நிதி கிடைக்கல, போய் அவரை பார்க்க போனானாக்கா ஆட்களை வச்சு மிரட்டுவாரா, இல்லை அவரே இறங்குவாரா? ஒரு அமைச்சர்களுடைய குற்றம் இன்னைக்கு கோடிக்கணக்கில் எத்தனை பேருக்கு எத்தனை கோடி இருக்குன்னு லிஸ்ட்டு வருது, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பாதி பேர் கோட்டீஸ்வரர்கள். சாமானியர்களை கொண்டது தாவேக்கா அரசு ஆட்சி அமைக்கும் மாற்றத்தை கொண்டு வர இருக்கிற கோடீஸ்வரர்கள். இவர் யார், அவர் பேர் என்ன, ஆதவ் அர்ஜுன் என்ன, மரியம் வில்சன் என்ன, முதலமைச்சர் அவர், சரி அவர் வேறு விதம். இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பதில்? இப்போ அப்படின்னா பணக்காரர்களை கொண்டு ஆட்சி அமைத்திருக்கிறது தாவேக்கா. அது பின்புலம் என்ன? அப்போ அந்த பணக்காரர்கள் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அரசால் தான் பாதுகாப்பு கிடைக்குங்கிறனால தான் அவங்களாம் கொண்டிருக்காங்க. அதே சமயத்தில் சில சாமானியர்களை கொண்டிருக்கதா வருது, அதுக்கும் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு சாமானிய ஒரு பிராமணன் எப்படி கொடுத்தீங்க அதுக்குலாம் அது ஒரு இருந்தாலும் நீ சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்குது. பெண்களுக்கு முன்ன வந்து சொன்ன மாதிரி போஸ்கோவில் வந்து 2024 பெண்களுடைய சிறுமிகளுடைய பாதிப்புங்கிறது வந்து 40-50% 60% ஜாஸ்தியாச்சு அப்படி திமுக சொன்னாங்க. இதில் திமுக ஆட்சி முடிஞ்சு 2-3 மாதம் ஆகுது. ஆனால் இன்னைக்கு இந்த ரேட்டில் இவ்வளோ சீக்கிரமாக போச்சுன்னாக்க அப்போ 5 வருட காலத்தில் எவ்வளோ வருங்கிறத கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கலாமா? எங்கேயோ போயிடும். எப்படின்னா என்ன சொல்கிறது, மக்கள்கிட்ட வந்து போய் பார்க்குறதாவும் வந்து விசாரிக்கிறதாவும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் வருது. இன்னொன்று இவங்க வந்து எம்எல்ஏக்கள்லாம் வந்து இல்லை இந்த தாவேக்கா தொண்டர்கள்லாம் வேறு விதமாக தான் டாக்டர் இது படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன் கோட்டெல்லாம் போட்டு டாக்டர் மாதிரி போய் விசாரிக்கிறதா, இதை தலையீடு, பயங்கர தலையீடு. என்ன நீங்கள் ஒரு இது மக்கள் குறைக்கு தீர்ப்பு திட்டத்தில் போயிட்டு ஒரு எம்எல்ஏ போயிட்டு இன்றைக்கி மிரட்டுறதா இது இப்போ லைவாக ஓடுது. எங்கள் ஊரில் குறை தீர்ப்பு கொடுத்து தாவேக்கா எம்எல்ஏ அத்துமீறல், எந்த ஊர் பொதுமக்கள் ஒரே பதட்டம், அங்கே வந்து குழப்பம். இப்படியெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இல்லாமல் எப்படிங்க பண்ணுறாங்க? இவர் என்ன சொன்னார், நான் ஒத்தந்தான் யாராக இருந்தாலும் அத்துமீறி பண்ண முடியாது, நான் பார்த்து பேச சொல்கிறாரு. இப்போ தாவேக்கா எம்எல்ஏ முகுந்தன் வந்து அங்கே வந்து பிரச்சனை கொடுக்குறதா இப்போ வந்து பேச்சு. இப்போ இந்த மாதிரி இறந்தவங்க இளைஞர்கள், இறந்தது இளைஞர்களோட பெண்கள், சிறுமிகள். அப்போ அவங்கவுங்க குடும்பத்தில் நம்ம முன்ன கேட்ட கேள்வி தான், திமுகவை கேட்ட கேள்வி தான் இப்போ கேட்கணும். அப்போ உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்தில் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. ஆனால் பொதுமக்களாக இருந்தால் எந்த ஆட்சி வந்தாலும் மாற்றம் இல்லைன்னு மக்கள் டிஜெக்ட் ஆகிறாங்க. எந்த வேகத்தில் இவ்வளவு சீக்கிரத்தில் 2 வருஷத்தில் கொண்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு மாற்றம் வேணும்னு வந்து இது மக்கள் ஓட்டு போட்டாங்களோ, இப்போ அந்த வாக்களிச்சாங்க இல்லையா, அவங்கள ஒவ்வொருத்தரும் நம்ம போய் பார்ப்போம், பார்த்து கேட்போம். 15 நாளில் 25 கொலை, இது என்ன உத்தரப்பிரதேசமா சொல்லி உதயநிதி கேட்குறாரு. ஏங்க உத்தரப்பிரதேசம் எதுக்கு திருப்பி இப்போ கூட புத்தி வரலையே, எப்போ பாரு பாஜக வச்சு பேசிகிட்டு இருக்கிறத.
உங்கள் காலத்தில் எவ்வளோ நடந்தது அதையும் நாங்கள் பார்க்குறோம்ல. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து எதிர்கட்சி ஒவ்வொரு கட்சியை வந்து திட்டுறதுல இருக்காங்களே தவிர உண்மையாகவே ஆக்கப்பூர்வமாக எந்த செயல்பாடுகளும் இல்லைங்கிறது எங்களுடைய கருத்துங்கிறது நான் சொல்கிறேன். மக்களுடைய கருத்தை நீங்கள் வேணால் இப்போ மைக் எடுத்துக்கிட்டு போய் உடனே இப்போ ஃபுல்லாக சுற்றி வாங்க, எங்கே பார்த்தாலும் கேட்டு வாக்களித்த மக்கள்கிட்ட போய் பைக்கை நீட்டுங்க. என்னம்மா மாறுதல் நீங்கள் என்ன ஆச்சு, அது ஏங்க கேட்குறீங்க என்ன இப்போ கை விரிப்பாங்க. அப்போ 15 நாளில் இவ்வளோ கொலை இப்போ மக்கள் எப்படி இங்கே பந்தோஸ்தாக இருப்பாங்க? என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு முதலமைச்சர்? இன்றைக்கி இப்போ என்ன சொல்கிறாரு, அவர் வந்து தலைமை வழக்கறிஞரையும் தலைமை குற்றவியல் வழக்கறிஞரையும் கூப்பிட்டு இன்றைக்கி அவசர ஆலோசனை நடத்தி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. இப்போ கனிமொழி அக்கா வந்து மதுரையில் நடந்த கொலையை பற்றி உடனே ப்ரெஸ் மீட்டு, ஏம்மா உங்கள் காலத்தில் நடந்து இறந்தவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன யோகிதை இருக்குது? இப்போ நான் கேட்குறேன், பொதுமக்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி அண்ணனாக இருந்த பாதுகாப்புன்னு சொல்லிட்டு விஜய் மௌனம் காப்பது. இப்போ நம்பி யாரும் சொல்கிறாங்க, குழந்தைகளை கூப்பிட்டு அங்கிளுக்கு உதவி புரிங்கன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி குழந்தைங்க தான் இறக்குறாங்க. அப்போ நம்பிக்கை பாதுகாப்பு உங்களுக்கு என்ன வேணும் செய்வேன்னு சொன்னார, என்ன செஞ்சார்? அண்ணனாக இருந்து பாதுகாப்பேன், மாமாவாக இருந்து பாதுகாப்பேன், எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க உதவி செஞ்சுட்டு இப்போ உயிரை விடுறாங்க. உதவி செஞ்சுட்டு அவங்க உயிர் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க உயிரை காப்பாற்றுக்கான உதவி எந்த நடவடிக்கையும் சீராக அமையப்படவில்லை. அதுதான் உண்மையான கருத்து. இன்றைக்கி என்ன நடவடிக்கைனாக்கா, இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து எத்தனையோ வீடியோ போடுறாரு. உடனே நீ ப்ரெஸ்ஸை நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? குற்றங்களில் ஈடுபடுவதற்கு கடும் தண்டனை அப்படி ஒரு புத்தரவு போட்டா ஆச்சா? நீங்கள் மக்களை எங்கே பார்க்க போகிறீங்க? இப்போ மக்களை இன்றைக்கி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும்ல, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் டிசிஷன் எடுத்திருக்கோம், இதெல்லாம் நடத்துகிறோம், ஒரு பத்திரிக்கை சந்திப்பேன். இதில் இன்ஸ்டாகிராமில் உங்கள் வீடியோ போட்டுருவீங்களா? அது மக்களை நீங்கள் பார்த்துக்கங்க. நான் வீடியோ போடுறேன், என்னுடைய ஐடியில், உங்கள் ஐடியில் போடுறேன், பார்த்துக்கங்க. கஞ்சா பதில் 13 அடிச்சுட்டு நொறுக்கிட்டாங்கிறாங்க. அவங்களுக்கு நஷ்டஈடு யார் கொடுக்க போகிறாங்க? அங்கே போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவுக்கு வந்து அடையாரில் இருக்கோம், அவருடைய தகப்பன் நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்க மாமாலாம் எங்கள் வீட்டு அக்கம் பக்கம் முன்ன பின்ன இருக்காங்க. அவர் வந்து இயற்கை தகப்பனாரை பார்க்க வராரு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க இப்போ போலீஸ் பந்தோபஸ்தில் இருக்காங்க. போலீஸ் பந்தோபஸ்தில் இருக்கும்போது நாங்கள் கேட்டோம், எத்தனை நாளையா நிற்கிறீங்க? இப்போ வராரு அப்போ வராரு சொல்கிறாங்க. மேடம் எப்போ வராதில்ல, ஏன் உங்களுக்கு நான் வந்து ஆவடியிலேருந்து வந்திருக்கேன். ஆவடியிலேருந்து இருக்கிற காவலாளர்களை இங்கே அடையாருக்கு போடுறாங்க, இவரோட பாதுகாப்பு டியூட்டி பெட்ரோலிங்கில். அப்போ நாட்டு இந்த குற்றங்கள் எப்படி குறையும்? இப்போ போலீஸ் பீட் இல்லை, பட்டா புக்குன்னு ஒவ்வொரு தெருவிலையும் வைக்கணும். பகல் நேரத்துக்கு ராத்திரி ஏன் வைக்கல? அதையும் தவிர நீங்கள் சிறுவர்களெல்லாம் வந்து ஒரு மாதிரி யங்ஸ்டர்லாம் 20 வயசுல காவலாளிகளெல்லாம் வந்து நீங்கள் இதில் வைக்கிறீங்க, கான்ட்ராக்ட் பேஸில் வந்து வேலை பண்ண சொல்கிறீங்க. அப்படின்ட்டு 15 நாள் 25 கொலைகள், 4 ரெட்டை கொலைகள், 19 பாலியல் தொந்தரவுலாம் நடக்கிறதுக்கு அந்த மாதிரி பீட் இருந்தால் நடக்குமா? எங்கள் பீட் இருந்தால் இந்த மாதிரி நடக்கிறது கண்ணில் படுங்க. சிசி கேமரா வைக்கிறீங்க, கிராமங்களில் சிசி கேமரா வைக்கல. அதை பற்றி இன்றைக்கி அறிக்கை ஏதாவது வந்திருக்கா? வரல. அப்போ என்ன அர்த்தம்? இன்றைக்கி அது குற்றவியல் தலைமை வழக்கறிஞராக போட்டிருக்கோம், நல்ல கிரிமினல் லாயருங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் பழையிருக்கோம், எங்களுக்கு தெரியும், எங்கள் வளாகத்திலே 35 வருஷம் பார்த்துருக்கோம், நல்ல லாயரு, இப்போ தான் வந்திருக்காரு. அவர் உடனே வந்து என்ன பண்ணணும், இவங்களை ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்க சொல்லி கூட இருந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து தலைமை வழக்கறிஞரை போட்டாங்க. மாவட்ட லெவலில் வந்து அப்புறம் அந்த பஞ்சாயத்து லெவலில் இந்த முன்சிப் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கெல்லாம் உடனே ஒரு கட்சி போச்சுன்னா அடுத்த ஆட்சி வந்தோன்னா அந்த திமுக காரங்க ரிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற தாவேக்காரங்களில் அட்வொகேட்டை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் முடியறதுக்கே உங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் ஓடும். அந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த நடந்த கொலைகளுக்கெல்லாம் அந்த பிபி ஒப்பீனியன் கொடுத்து அதுக்கப்புறம் அது சிசியாக போட்டு அதை பதிவு பண்ணி ட்ரையல் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் காலம் ஓடாதா? அப்போ எப்படி வழக்கறிஞரை கூட்டு கடுங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாரு? அவருக்கு விதிமுறைகள் தெரியாதா? சட்ட அமைச்சர் யார்? மாண்புமிகு சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள். அவர் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரு? எத்தனை அரசு வழக்கறிஞரை நியமிச்சாருங்கிற ஒரு பொது வெளியில் கொடுப்பாரா லிஸ்ட்டை? இவங்க வந்து கட்சிக்காரங்களை போடக்கூடாது, திறமையானவர்களை போடணும். பாதுகாப்பு என்ன சொல்கிற பாரபட்சம் இல்லாமல் திறமையாக இருக்கிற பொதுவில் எத்தனையோ பேர் வந்து இப்போ இது பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நீ கொண்டு வாங்க. எதில்? சிவிலை பார்க்கறதுக்காக சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆகட்டும், ரிட்டு ஜூரிஸ்டிக்ஷன் ஆகட்டும், கிரிமினல் சைடில் அப்படி போடுங்க. கட்சி சார்ந்து போடாதீங்க. கட்சி சார்ந்து போடுறதுனால தான் உங்களுக்கு வந்து சரியான ஒரு தண்டனைகளோ இது ஸ்பீடியாக நடக்கிறதில்ல. இந்த மாதிரி ஒரு புறம் இருக்க மழை கொட்டுது, சில இடங்களில் தண்ணி தேங்குது, அதை பற்றி கவலை இல்லை. அரசு மருத்துவமனையில இன்றைக்கி ராசிபுரத்தில் மழை தண்ணி தேங்கியிருக்கு, அங்கே பேஷண்ட்டு ஷிஃப்ட் பண்ணுற கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி டிவியில் இன்றைக்கி ஓடுது. அப்போ என்ன நிர்வாகம் ஸ்தம்பித்திருக்கு தானே அர்த்தம்?
குற்றவியல், சட்டம் ஒழுங்கு, மழை பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு அச்சுறுத்தல், மழையினால் பாதிக்கப்படுற, காற்றுனால, வெயிலால், கரண்ட் கட்டு, எல்லாத்துக்கும் உச்சக்கட்டம் திரு சிசி முன்னுக்கு தான் அதுக்கும் துறை அமைச்சார். அவர் என்ன பண்ண போறாரு? பயங்கரத்தில் இன்னைக்கு பவர் கட்டு எங்கே வந்தாலும் ப்ராப்ளம். எங்கள் தெருவிலேயே நேற்றுக்கெல்லாம் 2-3 தடவை போச்சு. ஃபோன் போடுறோம் எடுக்கலை, மினிஸ்டர் நம்பரே இருக்குது போட்டோம் எடுக்கலை. என்ன உடனே அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு சொன்னார். யாருக்கு? மக்களுக்கு, பொதுமக்களுக்குன்னு. எங்கே அக்கௌண்டபிலிட்டி இருந்து? நானே டயல் பண்ணேன், உங்களுக்கு வேணால் காட்டுறேன் என் கால் லிஸ்ட்டை. சிடிஆர்ஆவுக்கு மெசேஜ் போட்டிருக்கேன் அதோடைய வாட்ஸ்அப்பில். ஒரு நடவடிக்கை இல்லைங்க. இங்கே நாங்கள் 3வது மாடியில் இருக்கோம், 95 வயசு வயதானவர்களாக இருக்காங்க, லிஃப்ட் ஒர்க் பண்ணல, சிட்டியில் நடக்கிற ப்ராப்ளம். அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய பேரண்ட்ஸ் வாழ்கிற இடத்தையும் இங்கே பவர் கட் போகுது. அப்போ அதுக்கு கூட இல்லாமல் இருக்குனாக்கா என்ன நிர்வாகம் கேட்டாலாக்கா அதிமுக சேர்ந்த நிர்வாகிகள், பணியாளர்கள் இருக்காங்க, அதிகாரிகள், அவங்க செய்கிற வேலைங்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் மாற்றுவீங்களா? அவங்களெல்லாம் எப்படி மாற்ற முடியும்? நிரந்தரமாக இருக்க போகிறாங்க. இதுக்கு என்ன முடிவு? ஒரு பவர் கட்டு, சட்ட ஒழுங்கு, கொள்ளை, மழை, வெயில், என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? அதுக்கான இதை மக்களை சந்திக்கணுங்க. மக்களை சந்திக்கணும்னா சும்மா ரீல்ஸ் போடுறாங்க, அது கிடையாது. உண்மையான களப்படி நடக்கலைங்கிறது தான் எங்களுடைய அர்த்தம். முதல்ல ப்ரெஸ்ஸை பார்க்கணும், ப்ரெஸ்ஸை பார்த்து இதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கணும். ப்ரெஸ்ஸுங்கிறது முக்கியமான ஒரு இது. எதுவாக இருந்தாலும் சொல்கிறத சேலஞ்ச் பண்ணி இருக்கிறது தாங்க சீஃப் மினிஸ்டருடைய ஒரு தன்மை. ஏன் ப்ரெஸ்ஸை பார்க்கல? ப்ரெஸ்ஸை பார்த்து இன்னைக்கு விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள். இவ்வளோ குற்றங்கள் சொல்கிறாங்கல்ல, விளக்கம் சொல்லுங்கள். காங்கிரஸுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறான் கொலையை பார்த்தது. ஏங்க அந்த காலத்துல நீங்கள் பதவி வாங்குறதுக்கு அங்கே உட்காந்துங்க, இப்போ அதிர்ச்சியாக இருக்கா? அதிர்ச்சியாக இருக்கிறா அப்போ கூட்டணியிலேருந்து விலகி போவாங்களா? செல்வபுரத்தை கேட்குறோம், விலகிறதுக்கு தயாரா? இப்போ வீட்டில் வந்து கும்பகோணத்தில் வீட்டு உள்ளே சங்கிலியை பறிச்சுட்டு போயிட்டாங்களாம். உடனே ஓடி போய் பிடிச்சிருக்காங்க. அப்போ எங்கே இருப்பாங்க? வீட்டு உள்ள இப்போ உடனே வருது. இப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள்? பவர் கட்டு வரைக்கும் உள்ளே போகிறதா தகவல் வருது. அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாருங்கிறத வெள்ளை அறிக்கையை, பின்காலத்தில் நடந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை, இன்னைக்கு இவ்வளவு கொலைகள், இவ்வளவு நிகழ்வு நடந்ததுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையும் ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்லணும். ப்ரெஸ்ஸை பார்த்து சொன்னான்னா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். எது உண்மை எது பொய்ங்கிறது தெரிய வரும். எனவே மாண்புமிகு முதலமைச்சருக்கு நீங்கள் அரசாங்கத்தில் நடத்துகிறீங்க, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, ஊழல் இல்லாத ஆட்சி, நேர்மையான ஆட்சி, அன்று சட்ட ஒழுங்கெல்லாம் டைட்டாக இருக்கும்னு. இனிமேல் டைட் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன நடக்குன்னு தயவுசெய்து மக்களில் எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க. உங்களுடைய குரலை கேட்கணும். அந்த குழந்தைக்கு அனுதாபம் தெரிவிச்சிங்களா, ஒரு வீடியோவாவது போடுங்க, நாங்கள் பார்க்குறோங்கிறத நான் என்னுடைய பலவர்த்தத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயங்க, இன்றைக்கி கல்லூரி மாணவி குளிக்கிறது, அதை சொல்ல மறந்துட்டேன். காஞ்சிபுரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 9 தொகுதியில் காஞ்சிபுரத்தில் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. அந்த நிர்வாகி போதையில் போயிட்டு அதை என்ன பண்ணுறாருன்னு தெரியல, போய் பாத்ரூமில் எட்டி பார்த்துருக்காரு. தாவேக்கா நிர்வாகி நீ கைது ஆயிருக்கு, பெண் குளிக்கிறத. என்ன இது? அது முக்கியமாக சொல்ல மறந்துட்டு இப்போ தான் ஞாபகம் வந்தது. அங்கே அப்போ என்ன சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது? ஆளுங்கட்சியே இன்னைக்கு இந்த நிலைமையில இறங்குறாங்க. அப்போ அவங்கள கட்சியில் இன்னைக்கு ரிமூவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வரணும்ல. யார் பொறுப்பாளர்? இப்போ ஆதவர்ஜுனா இதெல்லாம் பார்க்குறாரு ப்ரெஸ்ஸை, அவரை கேட்குறோம். இன்றைக்கி அவரை கைது பண்ண சட்ட ஒழுங்கு கையில் வச்சுட்டு முதலமைச்சர், இவர் ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு. பெரிய சீனியர் மினிஸ்டர்ஸ் யார்? ஆதவ் அர்ஜுன், அதுக்கப்புறம் மாண்புமிகு இவர் புசி ஆனந்த் அவர்கள், நிர்மல்குமார் அவர்கள், இவர்களெல்லாம் கேள்வி கேட்குறோம். இதுக்கு நீங்கள் என்ன அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணீங்களா கட்சியிலேருந்து எடுக்கிறதுக்கு? அடிப்படை உறுப்பினர்கள் நீங்கள் எடுத்துருக்கணுங்க. பாத்ரூமில் எட்டி பார்க்குறால அவரை நம்பி அந்த ஏரியாவில் எப்படி மக்கள் வாழ்வாங்க? பதில் சொல்ல முடியுமா? எனவே மிகவும் வருத்தத்தக்க சமாச்சாரம். குடிநீர் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு சென்னையில் போராட்டம் நடக்குது. இது சொல்லிக்கிட்டே போகலாம் போல் இருக்கு, முடிவடையாது போல் இருக்கு. அதனால் வருத்தத்தக்க சமாதானமாக இருக்குது. தயவு செய்து இதுக்கு ப்ரெஸ்ஸை பார்த்து ஒவ்வொரு நடவடிக்கையான என்ன மீட்டிங் போட்டீங்க, என்ன பண்ணீங்கிறது தெளிவான விளக்க உரையை கொடுக்குறோங்கிற ரிக்வெஸ்ட்டை வச்சு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.